பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வாலிபர்களே எல்லாம் இருக்கிறீங்களா? ரைட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ரிஜாய்ஸ் 2025ல வந்திருக்கிற எல்லா வாலிபர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மறுபடியும் உங்கள் நடுவில் இந்த ஆண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் அடியார்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை அழைத்த FGYM போர்டுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். இந்த ஆண்டு உங்கள் ஃபேஸ் எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். காலைல எல்லாம் தூக்க கறக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்து. ரைட், ஓகே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஒரு விசை கூட எல்லாரும் கண்களை மூடி சீமை. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீ. என் கூட சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் பாடலாமா? தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே. என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சேர்ந்து சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். முடிந்தால் கரத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. தூயரே 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 சர்வ வல்லவர் நீ. தம்பிமார் எல்லாரும் சேர்த்து தூயரே 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 சர்வ வல்லவர் நீ. once again தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாடும் தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். பாத்திரரே பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி அவர் பெரியவர் சொல்லு. நீ பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பாடுவோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர்,
பாத்திர, துதிக்கு பாத்திர. மகிமை உமக்கு, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு சத்தம் கேட்கலாமே. மகிமை உமக்கே. சேர்ந்து எங்கள் கரங்களை உயர்த்தி உமை. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் சேர்ந்து பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள். எனக்கு அவரை உயர்த்துறது பிடிக்கும் சொல்ற பிள்ளைங்க. உம்மை போல யாரும் இல்லை, இயேசுவை போல ஒருவர் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல, உம்மை போல யாரும். ஒரு விஷயம் கூட, உம்மை போல, உம்மை போல. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரே மகிமையாய் வரவேற்கலாம். முழு பலத்தோடு எல்லா வாலிபர்கள், தம்பிமார், தங்கச்சிமார், சகோதர சகோதரிகள் முழு பலத்தோடு நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த நாளிலே மகிமைப்படுவாராக. பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்வாராக. நீ வந்தது விருதாவாயிராதபடிக்கு இந்த இடத்திலிருந்து புறப்படும் போது ஒரு புதிய துவக்கத்தோடு, பலனோடு, மகிமையோடு புறப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. பா, என்ன சத்தம்! கொஞ்சம் கூட மெதுவா சொல்லலாம். இன்னும் சத்தமா தம்பி மாறலாம், கையை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. வெரி குட். இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட வாழ்த்துறேன். இப்போதான் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில் பாட்டுத்தாள் இருக்கும். அதில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், 7வது பாடலை நல்லா கையை தட்டி. ஆமாம், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். தாவீது அதிகமாய் ஜெயிக்கிறதற்கு காரணம், தாவீதுனுடைய இளம் வயதிலிருந்தே ஒவ்வொன்றும் ஜெயமாய் மாறுவதற்கு காரணம், தாவீது பலனாய் கொண்டிருந்தது தன் பலத்தை அல்ல, தன் குடும்பத்தின் பலத்தை அல்ல, தன் சகோதரர்களின் பலத்தை அல்ல, அல்லது தன்னோடு கூட இருந்த யாருடைய பலத்தையும் அல்ல, கர்த்தரே பலனாய் இருந்தார். அடிக்கடி தாவீது பயன்படுத்துகிற வார்த்தையில் ஒன்று, நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் அரண். இளம் வயதிலிருந்தே அந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த பலன் தாவீதை வெட்கப்பட்டு போக விடவில்லை. தாவீதை எல்லா கண்களுக்கு மேன்மையாக உயர்த்தினது. ஹல்லேலூயா. அந்த பலனாய், அந்த பலன் நமக்கு பலனாய் மாறினால் இந்த 2 நாட்கள் நீங்கள் முடித்து போகும்போது வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி, பாட்டுத்தாள மடியில் வச்சுக்கோங்க, நல்ல கரங்களை தட்டி. ஆமே, தமிழ்லையும் இருக்குது, தங்கிலீஷில் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. தமிழ் வாசிக்க தெரியாத பிள்ளைங்க நீங்கள் அதை பார்த்து பாடும்படி கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு நல்ல கைகளை தட்டி, இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எல்லாரும் பாட்டுத்தாள மடியில் வச்சு கை தட்டி பாடலாமா சேர்ந்து? கிட்டார் நல்ல கைகளை தட்டி, எல்லாம் தம்பி மாறலாம், நல்ல கை தட்டி. இயேசு ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க சேர்ந்து பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம்
எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள். நல்ல கைகளை தட்டி இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு. ஒரு விஷயம் கூட பாடுவோம். இந்த வாலிப காலமெல்லாம், எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானா. எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானா. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள். சந்தோஷத்தோடு இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்த். பாடுங்க பார்க்கலாம், உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசு எந்தன் சுபர், எனக்கு என்ன, எனக்கு என்ன. பெரும் தீமைகள் அகன்றோட, பெரும் தீமைகள் அகன்றோட, புல்ல மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, புல்ல மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். பாடுமா, எந்த இதயமே. ஹல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்த். பாடுங்க தம்பி மாறலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு சொல்லுவோம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே சொல்லுவோ, என் நினைவுகள். சத்தமா, இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்த். இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா. ஒரு விஷயம் கூட சத்தமா, எந்த வாலிப காலமெல்லாம், எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கை. பாடுவீங்களா இந்த வார்த்தை, எந்த வாலிப காலம். எந்த என் வாழ்க்கையின் துணையானா, அவர் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள். இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆன். இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன். ஹல்லேலூயா. கடைசி சரணத்தை ஒரு விஷயம் கூட பாடலாமா. இந்த உலகத்தை நீர் படைத்து, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான்
வாழுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள். இயேசு எங்கள் வாழ்வில், இயேசு எங்கள் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன. சந்தோஷமா சொல்றேங்க இந்த வார்த்தைய. இயேசு எந்த வாழ்வின் பலனானார். அப்படியே தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பாடுங்க பார்க்கலாம். ஆனந்தமே. சந்தோஷம் அதை சொல்லும் போது ஒரு பலன். ஹல்லேலூயா. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்த. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க? சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும். ஆமே. சந்தோஷமா கையத்தடி. ஆனந்தமே ஆனந்தமே. நல்லா தம்பி மாறலாம், நல்லா கையத்தடி. கைதடிக்க பார்க்க முடியலையே சத்தமா. ஆனந்தமே. இயேசு எனக்கு சொந்தம் சொல்றதுல ஒரு சந்தோஷம். ஆமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஓ, இந்த பார்தலத்தில். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை. நல்ல கையத்தட்டி. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே. ஹல்லேலூயா. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் எந்த நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் ஆடி பாடியே. கடைசி ஆனந்தமே ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே. ஜீசஸ் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான். இந்த பார்தலத்தில் ஹல்லேலூயா. தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, தேங்க்யூ அப்பா, நீர் எங்களை சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சிறு வயதிலே அவரை அறிகிற பாக்கியம். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். நம்மை அவரை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். சிறு வயதிலிருந்தே வாலிப நாட்களிலே அவரை ஆராதிக்கிறது, அவர் சமூகத்தில் உட்காருவது, அவருடைய வார்த்தை கேட்பது, இது நிச்சயம் நம்முடைய எதிர்காலத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கு பலனாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? கை வைத்து சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ரொம்ப சைலண்டாக, இவ்வளோ சைலண்டான பிள்ளைகளான்னு பார்ப்பது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது.
சரி, பக்கத்தில் ஒருவேளை உங்கள் கூட வந்தவங்க இல்லாமல் இருக்கலாம். ஒரு கை கொடுத்து பிரைஸ்லாம் சொல்லியிருக்க பார்க்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரைஸ்லாம் அவங்க வேணா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூட இருக்கிற இவங்க பக்கத்தில் இருந்து ஆராதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற 2 பேர் இந்த 2 சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரைஸ்லாம் கொடுத்து ஒரு ஹைஃபை கொடுத்து எங்கேருந்து வாரீங்கன்னு ஒரு விசாரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து ஆராதிக்கலாம். ரைட், கர்த்தர் நல்லவர். ரைட், பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் ஓகே, உற்சாகத்தோடு கிடைக்கிற தருணத்தை சரியாக பயன்படுத்துங்க. நேரம் ரொம்ப போயிடுச்சு, இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்பீடாக இந்த 1.5 நாள் சரியாக நாளைக்கு மத்தியானத்தோடு இந்த மீட்டிங் முடியுது. இந்த 1.5 நாள் வேகமாக போயிடும். ஐயோ இன்னும் 1.5 நாள், இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. சடனாக போயிடும், டக்கு டக்குன்னு இப்போ முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தேவ சமூகத்தில் நீங்கள் அவ்வளோ ஒப்பு கொடுத்து, எப்படி அந்த குயவன் கையில் இருக்கிற மண் அந்த இருக்கிற நேரம் சரியாக அது குயவன் கையில் இருக்குதோ, அதே போல் அவர் உருவாக்குற டைமில் நம்ம சரியாக கையில் இருந்துட்டோம்னா நம்ம எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் நம்மளை கர்த்தர் உருவாக்கி பயன்படுத்திடுவார். சரியா? ஸோ ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு என்னை எப்படி, அதில் நீ சரியான இடத்துல இருக்கிற, சரியான ஒரு கைக்குள்ளே இருக்க வேண்டிய விதத்தில் நீ இருந்துட்டேன்னா இந்த 1.5 நாளில் கர்த்தர் உன்னை அழகாக உருவாக்கி, ஆமாம், எப்பேற்பட்ட மண்ணாய் நீ இருந்தாலும் உன்னை உருவாக்கி நிறுத்த என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். 8வது பாடல் பாடத்தாளில் சாங் நம்பர் 8. ஓகே, இந்த வாலிபம் என் இயேசுவுக்கு. இந்த பாடல் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். தெரியாதவர்கள் நம்ம கற்றுக்கொண்டு பாட போகிறோம். தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து இந்த வாலிபம் என் இயேசுவுக்கு, என்னை தேடி வந்த என் நேசருக்கே என்று சொல்லி இந்த முதல் செஷன் இந்த ஆரம்பத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. இதெல்லாம் நான் பாடுகிறேன், என் கூட சேர்ந்து. எளிதான ராகம், சிம்பிளான வார்த்தைகள் தான். சேர்ந்து தெரிந்தவங்க என் கூட சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை நாம் உயர்த்தலாம். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கு. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? சேர்ந்து சொல்ல போறோம். எல்லாம் நல்ல கைகளை தட்டி பாடுதல் அப்படி மாடி வச்சுக்கோங்க. வாலிபருடைய கை தட்டி சத்தம் கேட்கட்டும். சத்தமா கூட பின்னாடி இருக்கிறவங்க சேர்ந்து சொல்ல போறோம். இங்க வாலிபம் இயேசுக்காக. ஹalleluya. சேர்ந்து பாடுவோம். இந்த வாலிபம், இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. சொல்ல போறோம். சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி எல்லா பாவத்திற்கு இந்த 2 நாள்ல முற்றுப்புள்ளி வைத்து நான் நல்ல இனி இயேசுவே எனக்குள் வாழ போகிறார் என்று சொல்லுவா. சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்திற்கே வைத்தேன் முற்றுப்புள்ளி. சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்திற்கே. ஒரு விஷயம் கூட, சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்திற்கே வைத்தேன். ஒரு விஷயம் கூட, சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்திற்கே. இனி நான் அல்ல என் இயேசுவே வாழ்கிறார். இனி நான் அல்ல என் இயேசுவே வாழ்கிறார். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. சொல்ல போற, இயேசுவை என் முன் வைத்து நான் பின்னே நோக்காதபடி அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு முன் செல்வேன். காரணம் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். சொல்லுமா, இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன். நான் இனி என் பின்னே நோக்க மாட்டேன். இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன்.
நான் இனி இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை என் முன்னே, இயேசுவை என் முன்னே வைத்து நான் இனி என் பின்னே நோக்க மாட்டேன். இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன். நான் இனி சொல்லுவோம், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இயேசுவே ஆழ்கிறார். இனி நான் அல்ல, என் இயேசுவே ஆழ்கிறார். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. உண்மையிலே பாடுறீங்களா நீங்க? இப்ப சத்தமா மியூசிக் இல்லாம என் கூட சேர்ந்து இந்த முதல் 2 லைன் சொல்லுங்க. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த, சத்தமா, இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. சில டவுட்டா பாடுறாங்க, உண்மையில நான் வாலிபனான்ட்டு. வாலிபர்கள் மாத்திரம் நல்லா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நிறைய சொல்லல, நிறைய பேர் டவுட். உண்மையிலே நான் எனக்கு 40 வயசு ஆயிட்டோம் டவுட்ல. வாலிபர்கள் மாத்திரம் கை வைத்து, நானும் வாலிபன் அதனால கை வைத்துட்டேன். வாலிபர்கள் மாத்திரம் சத்தமா, இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி. இன்னும் சத்தமா, இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் நல்ல இயேசு கைதடி, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி நேசருக்கே. இந்த வாலிபம் என் சாத்தானை, சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்தீர்க்கே. இந்த வார்த்தை பாடுங்க பார்க்கலாம். சாத்தானை தள்ளி பாவத்தீ, ஒரு விஷயம் கூட தமிழ் மாதிரி எல்லாம் சாத்தானை, சாத்தானை என் வாழ்வை விட்டு பாவத்தீர்க்கே வைத்து, ஒரு விஷயம் கூட சாத்தானை, சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்தீர்க்கே. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இயேசுவே வாழ்கிறார். இனி நான் அல்ல, என் இயேசுவே வாழ்கிறார். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. 2வது சரணத்தை உண்மையா சொல்ல போறேன். இயேசுவை என் முன் வைத்து நடப்பேன். இனி நான் அல்ல முன்னிற்பது, கர்த்தர் எனக்கு முன்னிற்பாராக. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன். நான் இனி என் பின்னே நோக்க மாட்டேன். இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன். நான் இனி, நீங்க மட்டும் பாடுங்க. இயேசுவை, இயேசுவை நான் இனி, இன்னும் சத்தமா பாடலாமா? இயேசுவை, இயேசுவை சுவர். நான் இனி, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இயேசுவே ஆழ்கிறார். இனி நான் அல்ல, என் இயேசுவே ஆழ்கிறார். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி நேசருக்கே. இந்த வாலிபம், அப்படி தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். எதிர்காலம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும், எத்தனை பேர் நம்பி சொல்லி, அதிகாரம், அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம் தேசத்தை.
ஹalleluya. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம். ஒரு விஷயம் கூட இந்த சரணத்தை பாடும். எதிர்காலம் எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் எனக்கு ஒரு எதிர்காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம். நல்ல கையை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. சத்தமாய் ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம். ஹalleluya. ஒன்று சேர்ந்து நாம். இந்த சரணம் தெரிந்தவங்க என் கூட சேர்ந்து, நண்பனே கலங்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, வாலிபனே கலங்காதே, நம்பிக்கை. கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்பவர் கதவண்டை நிற்கிறார். உன் கதவண்டை. நல்ல கையத்தடி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள். கடைசியா ஒன்று சேர்ந்து துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம். பாடுங்க பாருங்க இந்த வார்த்தையை. ஒன்று சேர்ந்து நாம். எல்லா வாலிபர்கள் பின்னாடி இருக்கிறவங்க இங்க பாருங்க. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை. நல்ல கரங்களை தட்டி, எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ற பிள்ளைங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. உன்னை விட்டு விட மாட்டா, உன்னை விட்டு கொடுக்க மாட்டா. உன்னை கரத்தில் ஏந்தி நடத்துகிறவர், உன்னை உருவாக்க வேண்டிய விதத்தில் உருவாக்கி சகல கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி நிறுத்துகிறவர் அவரே. நம்பி அவர் கரத்தில் ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுவார். ஹalleluya. இந்த வாலிபம் எங்கள் இயேசுவுக்கு. ஹalleluya. அவர் கரத்தில் இருக்கிறவனை ஆமென் பறக்க பண்ணுகிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன். அதனாலதான் தாவீது 18ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லுவார், என்ன என்னுடைய ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார் அப்படின்னு. ஆமா, என் ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுகிறவர், என்னை உயர்ந்த ஸ்தானத்தில். ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காண பண்ணின என்னை கர்த்தர் உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணினீர் என்று துதிப்பார். அப்போ அவர் கரத்துல ஒருத்தர் நம்பி கொடுக்கிறானா, அவனை கர்த்தர் இந்த தேசத்துல சும்மா நிறுத்த மாட்டார். எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதா. எப்படி கழுகு தன் செட்டைகளை அடித்து உயர எழும்புமோ அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஏங்குறீங்க? ஆண்டவரே, எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாய் நீர் என்னை உயர எழும்ப பண்ணணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால்
உயரங்களில் பறந்திடுவேன். இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதரின் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். கை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே. கழுகு எப்படி பறக்குமோ அப்படிதான் கழுகு கொஞ்சம் ஒரு நாள் பறக்கும். அதே போலதான் ஆண்டவர் எப்படி அவர் மகிமையாய் மாறினாரோ அதே போலதான் தம்முடைய பிள்ளைகளையும் அந்த மகிமைக்கு நேராய் தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை இந்த பூமியிலும் கர்த்தர் மகிமையாய் நிறுத்துவார், நித்தியத்திலையும் மகிமையில கொண்டு போய் நம்மை சேர்க்க வல்லவர். எத்தனை பேர் இந்த ஆண்டவர் ஆராதிக்கிறது எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் சொல்றவங்க மட்டும் கையை அசைச்சு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடல நல்ல கைகளை தட்டி செட்டைகளை விரிக்கும் காலம் இயேசுவின் நாமத்தில். இந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு தான் இந்த பாட்டை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் அன்னைக்கு இந்த பாடலை பாஸ்டருக்கு அனுப்பும்போது ஆண்டவர் நினைவுபடுத்தினார், ஆண்டவர் உணர்த்தினார். உண்மை அந்த 1.5 நாள் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உருவாக்கப்பட்டு இந்த நாளில் எதையுமே யோசிக்காதீங்க. திரும்ப சொல்கிறேன், வந்தது நீ எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது நீ அப்படியே போகிறேன்னா இந்த 1.5 நாள் வேஸ்ட். வந்து இருக்கிறதே வேஸ்ட். ஆனால் போகும்போது ஆண்டவர் உணர்த்தினது தான், வர்ற பிள்ளைங்க என் கையில் சரியாக இருப்பாங்க. இங்கேருந்து போகும்போது சாதாரணமாக இல்லை, செட்டைகள் எடுத்து பறக்கிறவர்களாக கர்த்தர் எழும்ப பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கைகளை தட்டி பாடி சத்தமாக சொல்ல போகிறோம். மேலே உயரை பறக்க போகிறேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல கை தட்டி பின்னாடி இந்த வாலிபர்கள் பின்னாடி இருக்கிற எல்லாரும் பின்னாடி இருக்கிற கை தட்டுறது கேட்க மாட்டேங்குது. நல்ல சத்தமா வாலிபர் தம்பிமா மகிமையானவரே பாடும். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் நல்ல கைகளை தட்டி மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே ஒரு விஷயம் கூட மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே என் சிறையிருப்பின் நாட்கள், என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன் நம்பிக்கையோடு. உன்னதரின் மகிமை ஓ சிறகடித்து நல்ல கயத்தட்டி மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். ஒரு விஷயம் கூட சேர்ந்து மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே நல்ல கைகளை தட்டுக்கு பார்க்கலாம் சேர்ந்து முழு பலத்தோட கையை தட்டி சொல்ல போற. வனாந்திரத்தை சுற்று நாட்கள் முடிந்து போனது, மதில்களை தாண்டுகிற நாட்கள் இது உனக்கு. உன்னதரின் மகிமை இந்த நாட்கள் உண்மையில் உதிக்கும். நீ செட்டைகள் அடித்து பறந்திடுவார். பாடுவோம். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள், வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து போயிட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது.
மதில்களை நான் தாண்டும் நேரம் காரணம் உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து நல்ல கையை தட்டி மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பு. மேலே உயரே உயரே உயரே. உங்க சத்தம் கேட்கட்டும் சத்தமாய். மேலே உயரே மேலே உயரே பறப்பேன். உயரே 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 நான் உயரே 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 நான் பறப்பேன். பாடுவோம். எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள். உன்னதரின் சத்தம், உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் உற்சாகமாய் ஓடு. நல்ல கைகளை தட்டி மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். பாடுங்க பார்க்கல இந்த வார்த்தை சந்தோஷமா. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் உயரே 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 நான் பறப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை பறக்க பண்ணுகிற ஆண்டவர் அவர்? ஹல்லேலூயா, ஆமென். எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடி நாட்கள் முடிந்து விட்டது. இதை பாடும்போது உடனே எல்லாருக்கும் எலியா ஞாபகம் இல்லை? அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சிலர் யோசிக்கிறது மாதிரி. எசபேலின் சத்தம் என்பது நல்லா ஓடிட்டு இருக்கிற எலியாவை அடுத்த நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஓட விடாம முடங்க பண்ணிடுச்சு. சில வார்த்தைகள் வந்து நம்ம வாழணும்னு நினைச்சாலும் வாழ விடாது தெரியுமா? அது ஏதோ ஒரு ஊழியத்தில் மட்டும் இல்லை, யங் ஸ்டேஜ்லேருந்தே சிறு வயதுலேருந்தே கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. சில நம்பிக்கையோட ஹோப்போட ஓடணும்னு இருப்போம், எப்படியாவது படித்து முன்னேறிடணும். சம் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அல்லது சில சூழ்நிலைகள், அதில் நம்ம சில டிசிஷன்ஸ் எடுப்போம். ஓகே, இதுலேருந்து முன்னேறலாம், இதுலேருந்து போயிடலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு நேராக வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை, நமக்கு நேராக வரக்கூடிய வார்த்தைகள் அது என்ன ஆயிரும்னா ஓடணும்னு இருக்கிற நம்மள அப்படியே முடங்கப்படும். சரி, ஆண்டவருக்காய் நிற்கலான்னு சொல்லி வரும்போது சில வார்த்தைகள் வரும். நம்ம செஞ்சது ஏதாவது யாராவது சொல்லி எடுத்து திரும்ப பேசுவோம், அதில் முடைக்கிறோம். சரி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலான்னு இருக்கும்போது யாராவது வந்து நீ எல்லாம் ஊழியம் பண்ண போறேன்னு கேட்பாங்க, அதோட முடைக்கிறோம். சரி, நேற்றுக்கு செஞ்ச பாவத்தை இன்னைக்கு செய்யாம கொஞ்சம் பரிசுத்தமா வாழலான்னு இருக்கும்போது யாராவது ஏதாவது வார்த்தை நம்முடைய பழையதை ஞாபகப்படுத்தி அதோட முடைக்கிறோம். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணோம். சிலர் அழகை பார்த்து பேசுவாங்க, சிலர் கலரை வச்சு பேசுவாங்க, சிலர் நம்முடைய படிப்பை வச்சு பேசுவாங்க, உனக்கு எங்கே படிக்க முடியும். சிலர் நம்முடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் வச்சு பேசுவாங்க. ஆமாம், ஏன் நம்முடைய நண்பர்களுக்குள்ளே பேசுவாங்க, சில டைம் டீச்சர்ஸ் பேசுவாங்க, சில டைம் சபையில் ஆராதிக்கிறவங்க கூட ஆராதிக்கிறவங்களே பேசுவாங்க. இல்லை, வார்த்தைகள் என்பது எப்படி வேணாலும் வரலாம் யார் வாயிலும். அந்த வார்த்தைகள் வந்து என்னை முடங்க பண்ணுறதுல, அப்படி யாராவது பிள்ளைங்க இந்த நாட்டில் முடங்கி வந்திருக்கிறீங்க, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ நம்பிக்கையோடு இரு. நம்ம பாட உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததா நான் உற்சாகமாக ஓடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட கர்த்தர் பேசுவார் நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதரின் சத்தம் உனக்குள் தொனிச்சுச்சுன்னா, நீ அவர் சத்தத்தை நீ சரியா கேட்டு நீ ஒப்பு கொடுத்துட்டேனா, எந்த முடங்கின சத்தத்தையும் தாண்டி ஓடுகிற ஒரு பலத்தை கர்த்தர் இந்த நாளில் உனக்கு கட்டளையிடுவார். ஆனால் ஒன்று கேர்ஃபுல், இந்த வார்த்தை பாட உன்னதரின் சத்தம் எனக்குள்ள தொனிக்கணும். எனக்குள்ள தொனிக்கணும்னா தொனிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். எலியாவை வந்து தூதன் தட்டி எழுப்பி சாப்பிட்டுட்டு புறப்படுனா சாப்பிட்டுட்டு படுத்துட்டார், புறப்படல. திரும்ப தட்டி போட்டார். எனக்குள்ள நான் எதற்கு இடம் அதிகம் கொடுக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையை ஓடணுமா முடங்க வைக்கணுமாங்கிறது தீர்மானிக்கும். தூதன் வந்து தட்டி எழுப்பி தருவார், அவ்வளவுதான். ஓடுறது உன் கையில தான் இருக்கு. அதை வாங்குறதும் அதை புசிக்கிறதும் ஓடுறதும் உன் கையில தான் இருக்கு.
இந்த வார்த்தையை பாடிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை இருதயத்தில் ஆண்டவர் வந்து எழும்ப பண்ணார். அதாவது நம்முடைய பேரண்ட்ஸுடைய ப்ரேயர், பாஸ்டர்ஸுடைய ப்ரேயர், நம்முடைய விசுவாசிகளுடைய ப்ரேயர் நிறைய நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ பாவம் செஞ்சு எவ்வளோ விலகி ஓடினப்புறம் கிருபையாக கர்த்தர் கொண்டு வர. ஆனால் ஒரு லிமிட்னு வரும்போது அதன் பிறகு நான் தான் தனியாக ஆண்டவருடைய கனெக்ஷனுக்குள்ளே வரணும். நான் அந்த உறவுக்குள்ளே வராமல் எனக்காக எங்கள் அப்பா ஜெபிக்கிறதுனால நாளைக்கு நான் நின்று அப்படி கிடையாது. கிடைக்கிற தருணத்தில் சில நேரத்தில் ஆண்டவர் டைரக்டாக பேசுவார். சில தருணங்களை நமக்கு தரும்போது நான் தான் ஆண்டவரை சந்திக்கணும். யாக்கோபு அப்படி தான் சந்திச்சார். அப்பா அம்மா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, அம்மா ஹெல்ப்பாக இருந்தாங்க. அது ஒரு லிமிட் வர இருக்கும் அந்த ஹெல்ப். அதுக்கப்புறம் நீயும் ஆண்டவர் இந்த சந்திப்பு இல்லாமல், யாக்கோபே நீ யாக்கோபா இருந்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படாது. நமக்காக ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்முடைய பெற்றோர் இருக்கிறாங்க. யாரும் ஜெபிக்காட்டாலும் நமக்கு கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் இவ்வளோ பாரத்தோடு உங்களை எல்லாம் அனுப்பி விட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவருக்கிடையே அந்த சந்திப்பு இல்லை என்றால், அந்த உறவு சரியாக அந்த வரலன்னா, நான் பாஸ்டர் பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய எதிர்காலம் கேள்வியாக தான் இருக்கும். ஜெபத்தினால காக்கப்படுவேன். ஆனால் சந்திப்பு, சவுலுக்கும் ஆண்டவருக்கிடையே சந்திப்பு இருந்துச்சு, பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே சந்திப்பு இருந்துச்சு, யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் இடையே சந்திப்பு இருந்துச்சு. பரிசுத்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தெய்வ சந்திப்பு. சிம்சோனுக்கு பாருங்க, பெற்றோருக்கு எல்லா கட்டளையும் கொடுத்தாங்க, எப்படி வளர்க்கணும் வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதன் பிறகு சிம்சோனும் ஆண்டவருடைய இருக்கிற உறவுல பெர்ஃபெக்டா இருக்கணும். இல்லைன்னா எவ்வளவுதான் பெற்றோர் வளர்த்தாலும் ஒரு லிமிட் வரும்போது சிம்சோனால நிற்க முடியாது. சிம்சோன் பாவம் செய்ததற்கு காரணம் பெற்றோர் கிடையாது. பெற்றோர் கர்த்தர் சொன்னபடி சரியாய் வளர்த்தார்கள். அதே நேரத்தில் சிம்சோன் தேவனோடு உள்ள உறவு கட் பண்ணதுனால, தேவனுடைய அந்த கீழ்ப்படியாம அவன் இஷ்டத்துக்கு போனதுனால அவனால நிற்க முடியல. சத்தியம் ஒன்றுதான், எனக்கும் தேவனுக்கு இடையில உறவு அதிகமாகணும். இந்த நாள் அப்படி மாறுமானால், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீ எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தாலும், என்ன சிச்சுவேஷன்ல வளர்றவனா இருந்தாலும், உன்னை தான் கர்த்தர் இந்த தேசத்துல மேன்மைப்படுத்தி நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்க. எல்லாரும் எழுமி நிற்கலாமா தேவ சமூகத்துல? எல்லாரும் எழுமி நின்று இந்த பாடலை கொஞ்சம் உற்சாகமா நல்ல கையை தட்டி சொல்ல போறேன். மேலே உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். மேலே உயரே 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 நான் பரப்பேன், உயரே உயரே உயரே. எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்துக்கப்பா. முதல்ல கையை உயர்த்து பழகும். நல்ல கை வச்சு எல்லாரும் கை கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ என் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணு. மேலே உயரே 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 நான் பரப்பேன், உயரே உயரே உயரே. ஆக்ஷன் மட்டும் இல்ல, வாய் திறந்து பாடலாம். சத்தமா மேலே உயரே உயரே. சூப்பர். உயரே உயரே உயரே. பக்கத்தில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு கை பிடிச்சு சொல்லுங்க, நீ பறக்கணும்னு சொல்லுங்க. இப்போ இல்லை, பறந்தா போதும். இப்போ இல்லை, உடனே பார்க்குறாங்க பின்னாடி சிறகு வளர்ந்துட்டான். அப்படி இல்லை, பிரசனத்தில் இருந்து நீ பறக்கணும். பிரசனத்துக்குள்ள நீ எவ்வளவு பறக்குறியோ கர்த்தருடைய தேசத்துல மேன்மையாய் பறக்கப்படுவார். நம்ம சேர்ந்து நல்ல கைகளை தட்டி, நல்ல கை, உங்களுக்கு நல்ல சுகத்தை பலன் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்க கை தட்டு நல்லா கேட்கட்டும். மியூசிக் சவுண்ட் இருந்தாலும், நாங்கள் பாடுற சவுண்ட் இருந்தாலும் உங்க கை தட்டு, நீங்க பாடுற முதல்ல நீங்க கை தட்டுறது உங்களுக்கு கேட்கணும். ரைட், சரியா? நல்ல கை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சேர்ந்து ஒரு விஷயம் கூட, இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். நல்ல கை தட்டி எவ்வளவு மேக்ஸிமம் ஆண்டவருக்கு கொடுக்கிறத பெஸ்டா கொடுப்போம். எஸ், பின்னாடி இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து once again ஹalleluya, ஆமென். நம்பிக்கையோட ஒவ்வொரு வார்த்தையும், ஓஹோ இது சட்டைகளை விரித்தடிக்கும் காலம், இது என்னுடைய காலம் என்கிற நம்பிக்கையோட என் கூட சேர்ந்து பாடு. இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். பாடுங்க பார்க்கலாம். இது சட்டை உயரங்களில் பறக்கும் உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் கையை உயர்த்தி மேலே உயரே, மேலே உயரே உயரே
நான் பறப்பேன். உயரே 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 once again. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே நம்பிக்கையோடு என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள், ஓ என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை தான் நாட்கள், நீ பறக்க வேண்டிய நாட்கள். நல்ல கையை வைத்து மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். பாடுவோம். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம். காரணம் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து நல்ல கையை தட்டி மேலே உயரே உயரே. ஓஹோ, ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க. மேலே உயரே, என்னை பறக்க பண்ணுவா. என் வாழ்க்கை தான் பறக்கும் என்ற நம்பிக்கையோடு மறுபடியும் மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே பறப்பேன். உயரே. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து விட்டது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள். உன்னதரின் சத்தம் எனக்குள் ஜோனித்ததா, உற்சாகமாய் ஓடிடுவே. சொல்லுங்க, இன்னைக்கு உன்னதர் உனக்குள் உதிக்க போகிற ஒளி உன்னை உற்சாகமாய் ஓடப்படும். நல்ல கையை தட்டி மேலே உயரே 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 நான் பறப்பேன். glory ஷாலரபலமௌதர. மேலே உயரே உயரே ஓஹோ உயரே உயரே. ஒரு விஷயம் கூட, மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே நான் பறப்பேன். மேலே உயரே உயரே. ஓஹோ, இது செட்டைகளை விரிக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பாடுக. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி மேலே உயரே மேலே உயரே. நல்ல கரங்களை மேல உயர்த்தி தட்டி இந்த வார்த்தையை சொல்லி பாடுக பார்க்கலாம். என்னை பறக்க வைக்கிற காலம் இது. இந்த 2 நாட்களை கர்த்தர் என்னை அதிகமாய் உருவாக்கி என்னை பறக்க வைக்க போகிறார். ஓ மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே. ஒரு விஷயம் கூட, மேலே உயரே மேலே உயரே உயரே. எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தந்து என் செட்டைகளை அடித்து உயரத்தை எழுப்புகிற இந்த நாட்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ற பிள்ளைங்க, ஹல்லேலூயா. அப்படியே பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினா தாங்கியே. கர்த்தரேன் பலன்
எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே. நல்ல கைகளை தட்டி ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இனி உன் வாழ்க்கை தோல்வியா இருக்கக்கூடாது. ஜெயத்தை தருகிற தேவனா இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு ஜெயமாய் மாறட்டும். ஜெயம் கொடுக்கும். இனி உள்ள வாழ்க்கை நீ தோற்கிறவன் அல்ல, நீ பறக்கிறவன். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்ப ஜெயித்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்ப ஜெயித்தவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. ஆண்டவரை ஆராதிக்க பார்க்கல எல்லாரும் சேர்ந்து. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. இனி உன் வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். அவன் கர்த்தருக்கான வாழ்க்கை ஜெயமடித்து ஆரம்பமாவதாக. தாவீதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது போல இந்த நாள் உனக்கு ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். நீ வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. வாழ்நாள் எல்லாம் அல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த தோனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. ஆண்டவரே, ஒருவர் வெறுமையாய் போயிடக்கூடாது அப்பா, ஒருவர் வெறுமையாய் போயிடக்கூடாது. கடைசியா மேலே உயரே, மேலே உயரே, உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். கடைசி இந்த வார்த்தையை சொல்லி ஆராதிக்கலாம். மேலே உயரே, மேலே உயரே. இனி நீ தாழ்த்து போகிற காலம் அல்ல, இனி நீ அடிமைப்பட்டு போகிற காலம் அல்ல. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிற காலம் இது. நல்ல கைகளை தட்டி எல்லா வாலிப பிள்ளைகளும் ஸ்தோத்திரத்தோட நீ எரிந்து பிரகாசிக்கிற காலம் இது. உன் விளக்கு அணைந்து போகிற காலம் அல்ல, மங்கி எரிகிற காலம் அல்ல. எரிந்து பிரகாசி, உன் ஒளி உன்னை சந்திக்க வந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அபிஷேகப்பட்ட பிள்ளைகளா, அந்நிய பாஷைகளோட நீ வந்தது முகாந்திரம் உண்டு. உன்னை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. நீ சும்மா வந்திருக்கலாம், வற்புறுத்தப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீ வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. இனிதான் உன் காலம் ஆரம்பமாக போகிறது. கர்த்தருக்காய் உன் காலம் ஆரம்பமாக போகிறது. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற, ஏன் உன்னை ஜெனிப்பித்தார் என்பதை நிரூபிக்கிற காலத்திற்குள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பிறந்தது எதுக்குன்னு கேட்டல, நீ பிறந்தது எதுக்கு என்பதை நிரூபிக்கிற காலத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ பிறந்தது எதற்கு என்பதை நிரூபிக்கிற காலத்துல. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? எல்லாரும் கண்களை மூடு. ஒரு சில நிமிடங்கள் இந்த முதல் செஷன்ல வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்கான காலத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் நம்புற பிள்ளை 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி. நீ இங்க எந்த சிச்சுவேஷன்ல வந்தேன்னு தெரியாது. விரும்பி வந்தியா விரும்பாம வந்தியான்னு தெரியல, வற்புறுத்தப்பட்டதுனால் வந்தியான்னு தெரியல, வேற வழி இல்லாம வந்தியான்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவின் நாமத்துல பலிபீடத்திலிருந்து தைரியமாய் சொல்லுகிற, நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உனக்கான காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். நீ ஏன் பிறந்தேங்கிறத கேட்டுட்டு வந்த சில உள்ளங்கள் இங்க இருக்கிறியா தெரியல. கர்த்தர் இன்னைக்கு கொண்டு பேசுறார். நீ பிறந்தது ஏங்கிறத நிரூபிக்கிற காலத்துல தான் வந்திருக்கிற.
உன்னதரின் ஒளி உன்மேல் உதிக்குமானார். ஆமென். லூக்காவில் ஒரு வார்த்தை, உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் உங்களை சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், அவர் உன்னை சந்திப்பார், அவர் உன்கிட்ட பேசுவார், அவர் உன்னை உருவாக்குவார், அவர் உன்னை பயன்படுத்துகிற காலம் இது. எத்தனை பிள்ளைங்க விசுவாசிச்சு, எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீர், பெரியவனாக்கி நீரே. தெரிந்தவங்க என் கூட சத்தமா சொல்லுங்க, குனிந்து தூக்கி நீர், பெரியவனாக்கி நீர், பெரியவனா. உன்னை பெரியவனாய் மாற்றுகிற காருண்யம் இந்த நாள் உன்னை சந்திக்கும். உன்னை விட்டு விடாத கரம் உன்னை இந்த நாளில் சந்திக்கும். ஹல்லேலூயா, பெரியவனா. சொல்லுங்க, துயரத்தில் கூப்பிட்டு, துயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீர். பல நேரத்தில் நீ அழுத அழுகை அவர் மட்டும்தான் கேட்டிருக்கிறார் தம்பி. நீ தனிமையிலிருந்து சில கேள்வியோடு இருந்தல, இந்த நாள் உனக்கான பதில் வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, குனிந்து தூக்கினே, குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே. ரெண்டு கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி பாடுங்கள். குனிந்து தூக்கினே, குனிந்து தூக்கினே. ஓ, அர்ப்பணிப்போட அர்ப்பணிப்போட, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினே, பெரியவனாக்கினே. மறுபடியும் குனிந்து தூக்கினே. நீ எந்த ஆழத்தில் இருந்தாலும் உன்னை தூக்குகிற கரத்திற்குள்ளதான் வந்திருக்கிறார். நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்கிற கரத்திற்குள் வந்திருக்கிறார். நேரத்தை பயன்படுத்து தம்பி, நேரத்தை பயன்படுத்து தங்கச்சி. விட்டு கொடுத்துரு. உன்னை திரும்ப உருவாக்குகிறவர், திரும்ப உன்னை உயிர்ப்பிக்கிறவர், திரும்ப உன் மேன்மை பெருக பண்ணுகிறவர். ஓ ரபலா சந்தரா. சொல்லு, எனது விளக்கை, எனது விளக்கை எரிய செய்வி, இரவை பகலாக்கினே. சொல்லுங்க இந்த வார்த்தை நம்பிக்கையோடு, எனது விளக்கை, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை. இந்த ஆரம்பத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு, எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டிருப்பே, எப்போதும் உமக்கா என் ஜீவன் பீரி. அர்ப்பணிக்கிறியா அன்பு தம்பி, அன்பு சகோதரி? ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லு. ஆண்டவர் உன்னை தான் தேடுகிறார், உன்னை தான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஓ, அர்ப்பணிக்கிற இருதயத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். ரெண்டு கரத்தை உயர்த்தி, எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பே. எப்போ நீ தெரிந்தெடுக்கப்பட்டவர், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவர். அதனால்தான் பல சோதரின் பாதையில் உன்னை நடத்துகிறார். சில இக்கட்டுகளில் உன்னை வளர பண்ணுவதற்கு காரணம், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. உன்மேல் கர்த்தருடைய விசேஷித்த அழைப்பு இருக்கிறது. ஓ, தெரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே. உன்னதரின் மகிமை உன்மேல் உதிக்கிற நேரம் இது. அப்படி கரத்தை உயர்த்தி அர்ப்பணிப்போடு என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உங்க பாதத்தில்
என்னை என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. இந்த வார்த்தை உங்க சத்தமா கேட்கட்டும், நல்ல சத்தமா சொல்லுங்க பாருங்க. என் சித்தம் உம் சித்தம் உம் சித்தம் தருகிறே தருகிறே, சத்தமா கரத்தை உயர்த்தி என்னை தருகிறே, என்னை தருகிறே தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறேன் உங்க பாதத்தில் என்னை தருகிறே தருகிறே. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற உள்ளங்களை விட்டுறாதீங்கப்பா. இந்த நாள், இந்த 1.5 நாள் உடைய பிள்ளைகள் பறக்கிற காலமாய் மாறட்டும். உருவாக்குவே என்னை உருவாக்குவே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரிமலதர உருவாக்கும் உருவாக்கும். ஆண்டவரே, என் தெய்வமே, நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரத்தோட அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஆராதிப்பாக்கலாம். வாயில ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்த பாதைக்கு ஸ்தோத்திரம் கொண்டு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. என்ன நீங்க கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரப்பா. என்ன நீ உருவாக்க போறதற்காக ஸ்தோத்திரப்பா. நான் மறுபடியும் எழும்ப போகிறேன். நான் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட போகிறேன். இதோ எழும்பி பிரகாசிக்கிற காலம், உன் ஒளி சந்திக்கிற காலம். ஆர்ப்பரி தம்பி, ஆர்ப்பரி தங்கச்சி, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். லகரபலபோ ஷரபலபரபலபோ ரிபலகரபலபோ சந்தலரபலபோ தரியாதரா லிகரா. நீ வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. நீ சும்மா வரல, உன்னை சும்மா கொண்டு வரல. சவுலை எப்படி சிலதை இழக்க பண்ணி கொண்டு வந்தாரோ, சிலதை உன் லைஃப்ல இழக்க பண்ணி சில காரியத்துல உன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறான். இங்கிருந்து நீ புறப்படும் போது, இங்கிருந்து நீ புறப்படும் போது, சவுல் சாமுவேல் இடத்தில் வரும்போது எல்லாம் இழந்தவனாய் வந்தவன், அலைந்து திரிந்து வந்தவன், தோற்றவனாய் வந்தவன். ஒரு இரவு தான், ஒரே ஒரு இரவு சாமுவேல் கூட இருந்துட்டு அடுத்த நாள் புறப்படும் போது பிற்பாடு தோற்றவனாய் அல்ல, அலைகிறவனாய் அல்ல, ஆளுகிறவனாய் புறப்பட்டான். ஆளுகிறவனாய் புறப்பட்டான். இந்த 1.5 நாள் ஆண்டவர் பிரசனத்தில் நீ இருப்பது உண்மையானால் இனி நீ அலைகிறவனாய் அல்ல, ஆளுகிறவனாய் கர்த்தர் உன்னை புறப்பட வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? என்னை கர்த்தர் அப்படி மாற்றுவார் நம்புறவங்க மாற்று. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை யாராவது இந்த கடைசி நேரத்தில் ஒரு அர்ப்பணிப்போட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இப்போ 2-3 நிமிஷம் உனக்கு என்ன பேச தோணுதோ நீ பேசலாம். உன் சூழ்நிலையை பேச தோணுதா பேசிடு. நீ எந்த நிலையில் வந்திருக்கிற அதை சொல்லிடு. இதுதான்ப்பா என்னுடைய ஒரிஜினல், இதுதான்ப்பா என் வாழ்க்கை. சாமுவேல் இடத்துல வந்த சவுல் எப்படி வந்தேங்கிறது முதல்ல சொல்லிட்டார். 2வது தன் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டார். அதன் பிறகுதான் சவுலை கூட்டிட்டு போய் உட்கார வைத்து அவனுக்கு தேவையான போஜனத்தை கொடுத்து பிரசனத்திலே உட்கார வச்சு அவனை அனுப்பும் போது எல்லாவற்றிற்கும் மேன்மையா, எல்லாவற்றிற்கும் மேன்மையா எது காணாம போய் வந்தானோ அதுவும் கிடைச்சது. அதை தாண்டி அவன் நினையாத ஒரு மேன்மை கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். சில பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ உண்மையா இருப்ப. நான் இந்த 1.5 நாள் வேற எதையும் யோசிக்காம, எப்படி சாமுவேலை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தது போல நீ ஆண்டவரை மட்டும் பார்த்துட்டு இருப்பேனா. இங்கிருந்து புறப்படும் போது நீ வந்தது போல அல்ல, உன்னை ஒரு வித்தியாசப்படுத்தி கர்த்தர் புறப்படப்படும். வித்தியாசப்படுத்தி கர்த்தர் புறப்படப்படும். இனி நீ அலைவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இனி நீ காணாமல் சுற்றி திரிவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. எத்தனை பேர் ஆண்டவரே என்னை முழுமையாக இந்த ஆரம்பத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் 2 கரத்தையும் உயர்த்தி நான் முடிக்கிறேன். கடைசியா
எல்லாரும் இல்ல, நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிச்சு. நீ கொடுக்கிறேன்னா அந்த 1.5 நாள் முழுமையா கொடுத்துருங்க. கர்த்தர் உன்னை ஆளுகை எடுப்பார், கர்த்தர் உன்னை கையில் எடுப்பார். ஆண்டவர் பார்த்து எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா, எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே, ஓ எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே. ஆண்டவரே, எங்க சித்த வேணாம், உங்க சித்த மட்டும். என்ன நோக்கத்தோடு உடைய பிள்ளைகளுடைய விளக்கை நீர் ஏற்றுகிறீரோ அந்த நோக்கத்திலே இந்த பிள்ளைகளை எரிந்து பிரகாசிப்பார்களாக. Glory balabo sharabalagara. அப்படியே சத்தமா ஓ கடைசியா அவரை உயர்த்தி தூயரே 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 சர்வ வல்லவர் சர்வ. சத்தமா அவரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க, அவருக்கு மகிமையா தூயரே 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 சர்வ வல்லவர். once again உங்க சத்தம் உயர்த்தி தூயரே தூய லிப்ரமா ஷரகர பலபோதரா ரிஹவரகதரலரே வல்லவர். நீ கடைசி ஒரு விஷயம் கூட தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதியுமக்கு. சத்தமா ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. கர்த்தர் நல்லவர். முழு பலத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு இதோ